அண்மை செய்தி. திண்டுக்கல்லில் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டத்தின் எதிரொலியாக அமைச்சர் பெரியசாமியின் வீட்டின் முன்பாக காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல்லில் அமைச்சர் பெரியசாமியின் வீட்டின் முன்பாக காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மக்கள் நல பணியாளர்கள் இன்று காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். அதனையொட்டி அமைச்சர் பெரியசாமியின் வீட்டின் முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காளிராஜன் இணைந்திருக்கிறார். காளிராஜன், என்ன விவரம்? மக்கள் நல பணியாளர்கள் முதல்ல எதற்காக போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள்? தற்போதைய நிலை என்ன? தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் நல பணியாளர்கள் திண்டுக்கல்லில் இன்று காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர். தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புறங்களில் அரசு திட்டங்களை எடுத்து செல்லும் பணியில் மக்கள் நல பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மக்கள் நல பணியாளர்கள் மாநில அரசு ஊழியர் பட்டியலில் மாற்றம் செய்து ஏற்கனவே பெற்று வந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என உட்பட 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது இந்த காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இதற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. இது குறித்து அவர்கள் மக்கள் நல பணியாளர்கள் கொடுத்திருக்க அறிக்கையில் அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை, கூடுதல் தலைமைச் செயலர் என அனைவரிடமும் 3 ஆண்டுகளாக பல முறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. இதனால் இன்று திண்டுக்கல் கல்லறை தோட்டம் பகுதியில் காத்திருப்பு போராட்டம் நடத்த இருந்தனர். இதற்காக பல்வேறு மாவட்டத்தில் இருந்து வந்த மக்கள் நல பணியாளர்கள், அதாவது ரயில் மூலமாகவும் பேருந்து மூலமாகவும் வந்த 40 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மக்கள் நல பணியாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் துறையின் கீழ் வருவதால் அவரது வீட்டில் தற்போது பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அமைச்சர் வீட்டில் தற்போது 75க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்க பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி காளிராஜன்.